அப்பா இந்த மாதம் ஆளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை என்னுடைய குடும்பம். Jesus will remain in your life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மாத்திரம் தான் நிரந்தரமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறார். Everyone will change. எல்லாம் மாறுவார்கள். Every glory will be disappear. எல்லா மகிமையும் மறைந்து போகும். But the glory of Jesus will always remain the same. இயேசுவுடைய மகிமை மாத்திரம் உறுதியாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. Today I'm here to tell you, God is transferring his presence into your family. இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறார். God is transferring a new mantle upon you and your children. உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஒரு புதிய அழைப்பை ஆண்டவர் வைக்கிறார். You will experience God like never before. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத வண்ணமாய் ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள். You will see the glory of Moses in your life. மோசே பார்த்த அந்த மகிமை நீங்கள் பார்க்க. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தால் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத ஓஷலரமா காருண்யத்தால் நீங்க தான் ஞானத்தை தருகிறவர். உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, கண்களை மூட என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லியோ யாரும் கண்டுக்காத ஹாகார் நீர் பார்த்தவர், நீர் காண்கிறவர். எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று do something Lord. உம்முடைய கருத்தையே நம்பி இருக்கிறவர். உம்மழகான கண்கள் என்னை எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றார். யாரும் அறியாத நீங்க தான் ஆராதிக்கணும். தேடி வந்த யாரும் சும்மா இருக்க கூடாது, வாய்களை திறந்து ஆராதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஓ யாரும் அறியாத ஓலாமானஹா கிராஷிட்டனமா அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, ஃப்ரீ ஆராதிப்போ. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான மோசே என்னை சாமுவேலே சாமுவேலே என்று கண்டவர், ஹாகாரே ஹாகாரே என்று கண்டவர். நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹாகார் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். சாராளால பாதிக்கப்பட்ட ஹாகார், ஆபிரகாமினால பாதிக்கப்பட்ட ஹாகார் தன்னந்தனியாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். எல்லாராலையும் விளக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஹாகார். என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்னை நல்லா ட்ரீட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஹாகாரே ஹாகாரே எங்க போகிற? என்னை காண்கிறவர் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை கண்டு கொள்ளுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை பார்த்து பார்த்து பார்க்காதவர் போல மனிதர் அல்ல, அவர் கண்டு கொள்ளுகிறவர். அதனாலதான் ஹாகாரா அவரை பார்த்து முதல்ல பேர் சொல்லி அழைக்கிறார், என்னை காண்கிறவர்.
என்னை அவர் கண்டுக்கிறவர், எனக்காக நிக்கிறவர். என்னை பார்க்க ஒருத்தருக்கு அவருடைய 7 கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பேர் யெகோவா, யெஷுவா, ஹமஷியா, எல் ஷடாய், எல் எலியோன், எலோஹிம், எல் ஒலாம். என்னை காண்கிறவர், என்னை விட்டு விலகாதவர். எனக்கு தெரியும் இந்த வனாந்தரத்துல நான் தனியா இல்லை, என்னை காண்கிறவர் ஒருத்தர் உண்டு. அழகான கண்கள் என்னை, உம்முடைய கண் என்ன பார்த்துச்சு. எத்தனை பேர் தலை குனிந்து போகிறாங்க, எத்தனை பேர் கண்டுக்காம போறாங்க. அழகான கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உம்மை உயிரான நினைக்கிறாப்பா இந்த மாதம். உயிரான இயேசு, எல்லாரும் பாடுவோம். என் உயிரே, என் நெஞ்சு ஃபுல்லா உங்களை நினைப்பு, என்னுடைய மைண்ட் ஃபுல்லா உங்களுடைய நினைப்பா இருக்குதப்பா. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இப்ப வலது கரத்தை உயர்த்தி, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உங்களை நினைச்சாலாம் எனக்கு ஹோப் வருகிறது. நினைக்கும் போது ஒரு எதிர்காலம் பிறக்கிறது. இப்ப சபை எல்லாரும் சேர்ந்து உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு. சொல்லுவோம். என் உயிரான என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் அழகே, என் அழகே நான் உம்மை துதிப்பேன். அப்படியே கரங்களை தட்டி பரலோக நாமத்தை let's praise God. hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. hallelujah. வசனம் சொல்லுகிறது, ஐசையா 50 அதிகாரம் 11வது வசனம், அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை. எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்துல நீங்க வாங்கி இருக்கிறீங்க? ஐயோ எல்லாம் வெறுமையா இருக்கு, வாக்குத்தத்தை எதுவும் நிறைவேற மாட்டேங்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் அந்த வாக்குத்தத்தம் உன் தலை மேல இருக்கிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு இருக்கிற வாக்குத்தத்தங்கள் இன்னும் அவர்கள் மேல இருக்கிறது. உடைய சந்ததி மேல இன்னும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை சபையில உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது வெறுமையாய் திரும்புகிறது அல்ல, அந்த வசனம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷருடைய வார்த்தைகள் அல்ல, கட்சிக்காரங்களுடைய வார்த்தைகள் அல்ல. சொல்லுங்க, கட்சிக்காரங்களுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த போன்ல நீங்க பார்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தோத்து போகும், ஒண்ணு நிறைவேறாது, உங்களை ஏமாற்றி விடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆராதிக்கிற தெய்வமுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது, அது கனி கொடுக்கும், அது படரும். யாக்கோபுடைய வேறு உலகம் எங்கும் பரவுனது போல நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரவுவீர்கள், நீங்கள் படருவீர்கள்.
நீங்க மலருவீர்கள். கர்த்தருக்காக நீங்க நிலையா நிப்பீங்க. நம்ம நின்று கொண்டிருக்கிற ஒரு கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, அந்த அஸ்திபாரம் அது அசைக்க முடியாத அஸ்திபாரம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறது போல, பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல, ஆனா என்ன ஒண்ணு, தைரியமா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. துதி வேற, ஆராதனை வேற. துதினா சுவாசமுள்ள யாவும் துதிக்கிறது. ஆண்டவரே காரு கொடுத்தீங்க நன்றி, வீடு கொடுத்தீங்க நன்றி, அதுக்கு பேரு துதி. ஆனால் ஆராதனை என்றால், ஆண்டவரே எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, you are good in my life, you are faithful endures forever. நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர், உம்முடைய நற்கிரியைகளை நான் நினைத்து ஆராதிக்கிறேன். அது ஆராதனை. இது வரைக்கும் நம்ம ஆராதனை பண்ணிட்டோம், இப்போ நம்ம துதிக்க போகிறோம், ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் இங்கிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு முகத்தை நான் பார்க்கிறேன், ஒவ்வொருவரும் ஏதோ பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கிற மாதிரியே நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் களிப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு பணம் வந்தாதான் 32 பல்லும் தெரியும். அவங்க கரத்துல ஒன்றும் பார்க்கலன்னா அப்படியே தலை குனிஞ்சே தான் இருப்பாங்க. ஆனா உண்மையான பணக்காரங்க யாரு தெரியுமா? ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான பணக்காரங்க யாரு தெரியுமா? யாருக்குள்ள கர்த்தருடைய சமாதானம் இருக்குதோ. நான் சமாதானத்தை விட்டு போகிறேன், உலகத்துக்குரிய சமாதானம் அல்ல, யாரும் உனக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், என் வீட்டில் அடுத்த வேலை கூட அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பால் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்கு, என் வீடு ஃபுல்லா சமாதானமா இருக்கு. சமாதானத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? சமாதானத்தை எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறீங்க? அவங்களால மாத்திரம் தான் ஆடி பாடி ஆராதிக்க முடியும். பவுலும் சீலாவும் போல துதித்து பாடி நம்ம ஆராதிப்போம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. 4 3 2 1 6 8 song. Oh, we praise you. தலைக்கு மேல கை தட்டி உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, எஸ், சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பார்த்து பாடி பாடி ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பார்த்து போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனையோ, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா பாடி துதிப்போம். Oh, we praise you, Holy Spirit. பவுலும் சீலாவும் ஆராதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா கதவுகளை திறந்து எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதம் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி
கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆளுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே சீயோன் குமாரத்தியை எழுந்து ஆராதி. அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆளுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya தலைக்கு மேல கையை தட்டி ஓ ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. என்னுடைய குடும்பம் வாலாக்காமல் ஓ ரமஷலரமோ கீழாக்காமல் என்னை மேலாக்கு. தலைக்கு மேல ஹalleluya உமக்கே. என்னுடைய துதிகள் ஹalleluya ஹalleluya துதி ஹalleluya ஹalleluya துதி உமக்கே. தாவீது ஆராதிக்க அவனுக்கு மேல ஒரு பொண்ணு உயர்த்தப்பட்டது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஓ ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி உமக்கே எல்லா துதி. துதிக்கிற முகங்கள் பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய சாயலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கிடைக்காத அவருடைய ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹalleluya ora shantana mamantoloro hallelujah துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ora shabababagata. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் துதித்த பொழுது எரிகோ கோட்டைகளை நீர் உடைத்து விட்டு, நாங்கள் துதித்த பொழுது எங்களுக்கு சங்கிலிகளை நீர் அறுத்து போட்டு வாசல்களை திறந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக, வெற்றியை பார்க்கிற மாதமாக மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Matthew 17 verse 1 and 8. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. Please be seated. It's such a joy and honor for me to stand here and bring the word of God to you all. இந்த நாளிலே இங்கே நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. People of God, this is a very crucial moment in the ministry of Jesus Christ. இயேசுடைய ஊழியத்திலே இது மிகவும் ஒரு முக்கியமான தருணம். This was the end of the ministry of Jesus. இயேசுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே And he did something significant that he never done before. இதுவரைக்கும் செய்திராத ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறார். He called 3 of his disciples out of 12. அவருடைய 12 சீஷர்களிலே 3 சீஷர்களை அவர் கூப்பிடுகிறார். And he said, I'm going to show you something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். Just come to this mountain. இந்த மலைக்கு என்னிடத்திலே வாருங்கள். And all the 3 disciples, they came to the mountain. அந்த 3 சீஷர்களும் இயேசுவோடு அந்த மலைக்கு நேராய் வருகிறார்கள். And Jesus, he reveals something very important. அங்கே இயேசு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். Suddenly his face was changed. அவருடைய முகம் மாறுகிறது. His appearance was changed. அவருடைய தோற்றம் ரூபம் The மாறுகிறது. Bible says his face was shining like a sun. அவருடைய முகம் சூரியனை போல And பிரகாசிக்கிறது. suddenly Moses and Elijah appeared on the mountain. திடீரென்று மோசேயும் எலியாவும் அங்கே தோன்றுகிறார்கள். Touch your neighbor and tell them Moses and Elijah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசே எலியா. Moses and Elijah. மோசே எலியா. Now on the Mount of Transfiguration, அந்த மறுரூப மலை எனப்பட்ட அந்த மலையிலே Moses and Elijah, they appeared with Jesus. இயேசுவோடு மோசேயும் எலியாவும் தோன்றுகிறார்கள். And not only that, a cloud that came and descended upon them. அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு மேகம் தோன்றி அவர்களை மூடுகிறது. The Bible says out of a cloud they heard a voice. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. The voice of the Father. பிதாவுடைய சத்தம். The Father was declaring to this earth.
அந்த பிதா அறிக்கை இடுகிறார் அந்த உலகத்தை பார்த்து. He is my beloved son, இயேசுவை பார்த்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், whom I am well pleased. அவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். Listen to him. அவரின் சத்தத்தை கேளுங்கள். He is my beloved son, அவர் என்னுடைய நேசகுமாரன், whom I am well pleased. அவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். Listen to him. அவர் சொல்வதை கேளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. And when Peter saw this amazing revelation in front of him, பேதுரு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, wow, Jesus, I never seen you like this before. அடடா இயேசுவே, நான் இதுவரைக்கும் உங்களை போய் பார்த்ததில்லையே. I could see the fullness of you right now. உம்முடைய முழுமையை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். I never seen like this glory ever before. உம்முடைய மகிமையை இதற்கு முன்பாக நான் எப்பொழுதும் இப்படி பார்த்ததில்லை. Oh, what an astonishing in my eyes. என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. Oh, I will make a covenant. I will make a tent for you, one for Moses and one for Elijah. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் நான் இங்கே அமைக்கலாமா? As Peter, while he was talking, அப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது Moses, Elijah disappeared. மோசேயும் எலியாவும் மறைந்து போகிறார்கள். And Jesus, he came out of the cloud. இயேசு அந்த மேகத்தை விட்டு வெளியே வருகிறார். Peter, James and John, they fell down because they saw the revelation. பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள் அந்த வெளிப்பாடுகளை பார்த்து. Jesus said to them, do not fear. இயேசு அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள். When Peter opened their eyes, பேதுருவின் கண்கள் திறக்கப்பட்ட போது they saw only Jesus, no one. அங்கே அவர்கள் இயேசுவை மாத்திரம் தான் பார்த்தார்கள். Touch your neighbor and tell them everything will disappear. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே மறைஞ்சு போயிடலாம். Whatever that you see on this earth now, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாம் மறைந்து போகலாம். your family, your beauty, your product, your property, everything will disappear. நம்முடைய குடும்பம், நம்முடைய அழகு, நம்முடைய சுற்றிலும் இருக்கிற நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகலாம். While Peter was seeing everything disappear, only Jesus remained. பேதுரு பார்க்கும் பொழுது எல்லாமே அங்க மறைந்து போய்விட்டது, இயேசு மாத்திரம் தான் நிற்கிறார். Touch your neighbor and tell them only Jesus will remain in your life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மாத்திரம் தான் நிரந்தரமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறார். Everyone will change. எல்லாம் மாறுவார்கள். Every glory will be disappear. எல்லா மகிமையும் மறைந்து But போகும். the glory of Jesus will always remain the same. இயேசுவோட மகிமை மாத்திரம் உறுதியாய் இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Moses and Elijah, மோசேயும் எலியாவும் they are not a new covenant people. அவர்கள் புதிய உடன்படிக்கையின் They are ஜனங்கள். the Old Testament people. அவர்கள் பழைய ஏற்பாட்டின் மக்கள். Why Abraham wasn't appeared? ஏன் அங்க ஆபிரகாம் வரவில்லை? Why Joseph wasn't appeared? யோசேப்பு ஏன் வரவில்லை? Why David wasn't appeared? தாவீது ஏன் வரவில்லை? Why it was Moses and Elijah? ஏன் மோசேயும் எலியாவும்? What was significant in them? அவர்களிலே முக்கியமான விஷயம் என்ன? People of God, Moses was selected and chosen by God himself. மோசேயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். And Moses, he represent the law. He brought the law to Israelites. மோசே நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்தினவராக அதை கொண்டு வந்தவராக இருக்கிறார். Moses was a man stand between God and men. He intercede. He stand between them. ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தரை போல செயல்பட்டவர் மோசே. And Moses, he take the petition of people to God. மோசே ஜனங்களுடைய வேண்டுதல்களை தேவனிடத்தில் கொண்டு செல்கிறார். Moses represent law. மோசே நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறார். And now Elijah. இப்பொழுது எலியா. Elijah represent prophets. எலியா தீர்க்கதரிசிகளை குறிக்கிறார். Elijah was the greatest prophet ever lived in the Old Testament. தீர்க்கதரிசிகளிலேயே ஒரு சிறந்த முன்னுதாரணமான தீர்க்கதரிசியாய் எலியா A man இருக்கிறார். who walked with God. தேவனோடு நடந்த ஒரு நபர். A man who walked in the power of God. தேவனுடைய வல்லமையில் நடந்தவர். A man who brought the fire from heaven. பரலோகத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர். And now Elijah, he brings God's word to the people. இந்த எலியா தேவனுடைய வார்த்தையை அவருடைய ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். That's why he is prophet. அதனால தான் அவர் ஒரு தீர்க்கதரிசி. And now Moses disappeared, Elijah disappeared, Jesus remained. இப்பொழுது மோசேயும் மறைந்து விட்டார், எலியாவும் மறைந்து விட்டார், இயேசு மாத்திரம் தான் நிற்கிறார். These three heroes are standing on the Mount of Transfiguration. இந்த மூன்று முக்கிய கதாபாத்திரங்களும் இந்த மறுரூப மலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். But there was only one person remained on this mountain. ஆனால் அவர்கள் மூவரிலே ஒருவர் மாத்திரம் தான் நிலைத்து நின்றார். It was the Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து. Because he is the law. ஏனால் அவர்தான் நியாயப்பிரமாணமாய் He is இருக்கிறார். your high priest.
அவர்தான் நம்முடைய மகா பிரதான He ஆசாரியராய் is இருக்கிறார். your prophet. அவர்தான் நம்முடைய He தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். is your shepherd. அவர்தான் நம்மை மேய்ப்பராய் He இருக்கிறார். is your master. நம்மை வழிநடத்துகிற எஜமானாய் He இருக்கிறார். is your mentor. அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் The இருக்கிறார். Bible says every glory is hidden in Jesus. எல்லா மகிமையும் அவருக்குள்ளாய் இருக்கிறது. Everything was created through him and for him. படைக்கப்பட்டதெல்லாம் அவருக்காகவும் அவருக்குள்ளாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. Nothing was created without Jesus Christ. இயேசு இல்லாமல் எதுவும் படைக்கப்படவில்லை. Jesus was before Abraham. ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவர் இயேசு. Jesus was before Moses. மோசேக்கு முன்பாக இருந்தவர் இயேசு. On the Mount of Transfiguration, Jesus was revealing his profound glory to the disciples. மறுரூப மலையிலே தன்னுடைய முழு மகிமையை தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக If வெளிப்படுத்துகிறார். you don't understand who Moses is, மோசே யார் என்று தெரியவில்லை if you என்றார். don't understand who Elijah is, எலியா யார் என்று தெரியவில்லை you will என்றால் miss who Jesus is. இயேசு யார் என்பதையும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. ஹalleluya. Moses, whenever he want to see the presence of God, மோசே தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தபோது he go and he ascend to the mountain Sinai. அவர் எப்பொழுதும் மலை மேலே சீனாய் மலை மேலே செல்வார். And whenever Elijah he want to feel the presence of God, எலியா தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தபோது he goes, he climbed the mountains called Horeb. அவர் ஓரேப் என்கிற அந்த மலையை நோக்கி The சென்றார். same mountain, that same name, Sinai and Horeb is the same mountain. சீனாயும் ஓரேப் மலையும் இரண்டும் ஒரே மலைதான். And now Jesus in Matthew chapter 17, he takes Peter, James and John to the mountain. இங்கே மத்தேயு 17 இயேசு யாக்கோபு யோவானை பேதுருவையும் அழைத்துக்கொண்டு அந்த அதே மலைக்கு செல்கிறார். And he revealed his glory. அங்கே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Jesus is your high priest. இயேசு உங்கள் பிரதான ஆசாரியர். Jesus is your prophet. உங்கள் தீர்க்கதரிசி அவர். Jesus is your shepherd. அவர் உங்கள் மேய்ப்பர். Jesus is your healer. அவர் உங்களை சுகமாக்குகிறவர். Jesus is your provider. உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். Jesus is your protector. உங்களை பாதுகாக்கிறவர். Everything is hidden in Jesus. எல்லாம் இயேசுவுக்குள்ளாய் அடங்கி Jesus இருக்கிறது. is Alpha and Omega. அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. And more than anything, Jesus is your Father. எல்லாவற்றை காட்டிலும் இயேசு நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why the voice came from heaven. He is my beloved son whom I am well pleased. அதனால் தான் அந்த சத்தம் வருகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் I don't இருக்கிறார். know, your father or mother would call you beloved son. ஒருவேளை நம்முடைய பெற்றோர் நம்மை நேசகுமாரன் குமாரத்தி என்று அழைக்காமல் இருக்கலாம். But today I am here to tell you the heaven is declaring over your life. ஆனால் இந்த நாளிலே பரலோகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. You are beloved son of God. நீ என்னுடைய நேசகுமாரன். You are a beloved daughter of நீ God. என்னுடைய நேசகுமாரன். He has bought you with a price. அவர் ஒரு விலைக்கரியம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். You have a father in heaven உங்களுக்கு என்று ஒரு தகப்பன் பரலோகத்தில் who இருக்கிறார். loves to reveal his glory to you. தன்னுடைய மகிமையை நம்மிடத்திலே வெளிப்படுத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Can I hear a louder hallelujah? சத்தமா சொல்லுவோமா ஹalleluya. Touch your neighbor and tell them you are a beloved daughter of பக்கத்துல God. பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு விலையேற You are a beloved son of God. நீங்கள் நேசகுமாரன். Oh, you may not be validated by your family. நம்ம குடும்பத்தினால் நாம் You அடையாளப்படுத்த may not be போகிறது. validated by the society. இந்த சமுதாயம் நம்மை Oh, you may not be அடையாளப்படுத்த validated by your boss. நம்முடைய எஜமான் நம்மை அடையாளப்படுத்த But போகிறது. today there is a God for you in the heaven. நமக்கென்று பரலோகத்தில் தேவன் ஒருவர் And இருக்கிறார். he is not just a God, but he is your father. அவர் வெறும் தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாய் And இருக்கிறார். today Father is declaring you are a beloved son, you are a beloved daughter. அந்த தகப்பன் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரத்தி. Hallelujah. ஹalleluya. People of God, there is a two things common between Moses, Elijah and Jesus. மோசே எலியா எலிசா மோசே இயேசுவுக்கும் எலியாவுக்கும் இடையே இரண்டு முக்கிய ஒற்றுமைகள் இருக்கிறது. The first one is they don't see death, their tombs are empty. முதல் காரியம், இவர் மூவருடைய கல்லறையும் காலியாய் இருக்கிறது. We all know Elijah was taken up by the chariots with the whirlwind. எலியா பரலோகத்திலே ஒரு ரதத்திலே அக்கினி ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். There is no tomb for Elijah. அவருக்கென்று ஒரு கல்லறை இல்லை. And we all know Moses, he died in the Mount Nebo, but till now nobody knows where his tomb is. நெபோ என்கிற மலையிலே மோசே மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவருடைய கல்லறையை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. And we all know Jesus, he died for our sins and he resurrected on the third day. His tomb is still empty. He's sitting at the right hand of the throne above all the powers
from Yesu- everlasting to everlasting. இயேசு நமக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் நமக்காக உயிர் தெழுந்து இப்பொழுது பரலோகத்திலே நித்திய நித்தியமாய் வீற்றிருக்கிறார். அவருடைய கல்லறையும் இப்பொழுது காலியாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And one more thing common is they all had a spiritual sense. இன்னொரு ஒற்றுமை அவர்கள் மத்தியில், அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய மகள்கள் இருந்தார்கள். We all know Elijah had an Elisha. எலியாவுக்கு எலிசா இருந்தார். Moses had Joshua. மோசேவுக்கு யோசுவா இருந்தார். The same Jesus has you and me. இயேசுவுக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. People of God, the Mount of Transfiguration called also a transformation. இந்த மறுரூப மலை நம்மை உருமாற்றுகிற மலையை குறிக்கிறதாயும் It இருக்கிறது. is not just transfiguration. God is transferring something to another person. அது வெறும் மறுரூபமாக்குகிற மலை மாத்திரமல்ல, அந்த மலையிலே தேவன் அவருடைய குணாதிசயங்களை கொடுக்கிற ஒரு இடமாகவும் இருக்கிறது. For a better understanding, a man transfers his amount from one bank to the next bank. He deposits to the next bank. நாம் எப்படி ஒரு பணத்தை ஒரு பேங்க் அக்கவுண்டில் இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு மாற்றுகிறோமோ, In the same way, God was taking something from us, from him, and he's depositing something in us. அதே போலதான் தேவனும் தன்னிடத்தில் இருக்கிற அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய அபிஷேகத்தை நம்மேல் செலுத்துகிறார், நமக்கு கொடுக்கிறார். In 2 Kings 2 and verse number 2 and 4, in the end of the ministries of Elijah, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலியாவின் ஊழியத்தின் கடைசி நாட்களில் Elijah, he called all of his sons, spiritual sons, எலியா தன்னுடைய ஆவிக்குரிய மகன்களை எல்லாம் அழைக்கிறார். and he said, look at me, my time has come now. என்னுடைய நேரம் முடிய போகிறது. I'm going to die. I'm going to take him up to heaven. நான் மரிக்க போகிறேன், நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். Don't stop following me. என்னை பின்பற்ற வேண்டாம், My time has the end now. என்னுடைய நேரம் முடிய போகிறது. But out of all the sons of the prophets, only Elisha, he came out and he said, no, my father, I'm not going to leave you. அந்த எலியாவின் மகன்களிலே ஒருவராய் இருந்த இந்த எலிசா மாத்திரம், நான் நிச்சயமாய் உங்களை விட மாட்டேன், நான் உம்மை பின்பற்றதான் I போகிறேன் want somebody என்கிறார். to read it quickly. 2 Kings chapter 2 verse 2 and 4. Quickly. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். And verse number 4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். Oh master, I'm not going to leave you no matter what it costs. நான் என்ன ஆனாலும் உம்மை விட போகிறதில்லை. People of God, Elijah was standing in Gilgal. எலியா கில்காலிலே நின்று கொண்டிருக்கிறார். And Gilgal to Bethel is 12 kilometers. கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு 12 கிலோமீட்டர் And தூரம். Elijah was walking to Bethel. எலியா பெத்தேலை நோக்கி போகிறார். And Elijah said to Elisha, leave me. எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், என்னை விட்டு விடு. But Elisha, he said, no master, I'm not going to leave you. ஆனால் எலிசா சொல்கிறார், இல்ல நான் விட மாட்டேன். Doesn't matter what it cost. என்ன ஆனாலும் சரி நான் விட மாட்டேன். Doesn't matter what happened to me. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. I'm going to follow you till the end of my life. என்னுடைய ஜீவன் முடியும் வரைக்கும் நான் உம்மை பின்பற்றுவேன். Gilgal to Bethel, now Bethel to Jericho, Elijah was walking. கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு தொடர்ந்து எலிசா எலியாவை பின்பற்றுகிறார். And it was another 40 kilometers. அது கிட்டத்தட்ட இன்னொரு 40 மைல். Elisha was following Elijah. எலிசா எலியாவை தொடர்ந்து பின்பற்றுகிறார். And now Elijah said, leave me here. இங்கே என்னை விட்டுடுன்னு சொல்றனே. And Elisha said, no, my master, I'm not going to leave you. எலிசா சொல்லுகிறார், இல்ல என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் என்று எலியாவை பார்த்து சொல்லுகிறார். And from Jericho to Jordan. எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு நேராகவும் போகிறார்கள். Here also Elijah said, leave me, I want to be alone. அங்கேயும் எலியா சொல்கிறார், என்னை விட்டு விடு. Elisha said, no master, no my father, I'm not going to leave you. ஆனால் எலிசா சொல்கிறார், இல்லை நான் விட மாட்டேன். The Bible says Elijah, he took his mantle, he struck the Jordan river. அங்கே எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து யோர்தான் நதியை அடிக்கும் பொழுது, and Jordan parted into two. இந்த யோர்தான் இரண்டாக பிளக்கிறது. Elijah, he crossed over the Jordan. எலியா அதை தாண்டி போகிறார். And now after that, Elijah asked Elisha, அப்பொழுது அங்கே எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், oh my spiritual son, what do you want?
என்னுடைய ஆவிக்குரிய மகனே உனக்கு என்ன வேண்டும்? 2 Kings chapter 2 verse 9. 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. I want a double portion of your spirit. உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். Elisha followed Elijah not because Elijah was a good looking. எலிசா எலியாவை பின்பற்றும் பொழுது அவருடைய தோற்றத்தை பார்த்து பின்பற்றவில்லை. Not because he was so admired by Elijah. அவரை பார்க்கும் பொழுது ஏதோ அவரிடத்தில் ஒரு ஈர்க்கிற காரியம் இருக்கிறதுனால பின்பற்றவில்லை. But Elisha saw God in Elijah. எலியாவிற்குள்ளாய் இருக்கிற தேவனை எலிசா பார்த்தார். I want your God in me, double portion. அந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாய் வேண்டும் என்று எலிசா I சொன்னார். see God is speaking through you. உம்மிலே தேவன் I பேசுகிறார். see God's spirit is moving through you, Elijah. உம்மிலே தேவனுடைய ஆவி கிரியை செய்து I want கொண்டிருக்கிறது. double portion of your spirit. அந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டத்தனையாய் வேண்டும். And we all know the story. Elijah said, you have asked a hard thing, நீ இதை கடினமான ஒரு காரியத்தை but கேட்டிருக்கிறாய். nevertheless fix your eyes on me. ஆனால் என்னையே நீ பார்த்து The கொண்டிரு. more you fix your eyes on me, என்னையே பார்த்து கொண்டிருக்கும் போது you will receive the double portion. அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் The கிடைக்கும். heaven was opened. அந்த பரலோகம் திறந்தது. The chariots came. அங்கே ரதம் வந்தது. They took Elijah to heaven. அது எலியாவை பரலோகத்துக்கு கொண்டு சென்றது. Elisha was looking his father Elijah. எலிசா அப்படியே அவர் போகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். Oh Elijah, you are leaving me. எலியாவே நீர் போகிறீரே, You haven't given me your gift yet. நீர் எனக்கு அந்த வரத்தை இன்னும் கொடுக்கவில்லை. You left me alone. என்னை தனியா விட்டுட்டு போறீங்க. But I fixed my eyes on you. ஆனால் நான் உம்மையே பார்த்துட்டு தான் இருப்பேன். I don't see my friends who are mocking me. என்னை ஏளனம் செய்கிறவர்களை நான் பார்க்க மாட்டேன். But my eyes are fixed on you, Elijah. என்னுடைய கண்கள் உம்மையே பார்த்துட்டு I இருக்கு. see chariots. அங்கே அந்த ரதம் போய் I கொண்டிருக்கிறது. see the wind. அந்த காற்று அடிக்கிறது. But I have fixed my eyes on you. என்னுடைய கண்கள் உம்மையே பார்க்கட்டும். As Elisha fixed his eyes on Elijah, எலிசா அப்படியே எலியாவையே பார்த்து there கொண்டிருந்தார். was a mantle flying and fell down. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பெரிய அவருடைய சால்வை விழுந்து. Don't miss this. இத கவனமா கேளுங்க. Elisha, he took the mantle. எலிசா அந்த சால்வையை எடுக்கிறார். Oh my father, you left me. என்னுடைய தகப்பனே நீர் என்னை விட்டு விட்டீர். But I have your mantle with me. ஆனால் நீர் கொடுத்த உம்முடைய சால்வை என்னிடத்தில் இருக்கிறது. He took that mantle. அந்த சால்வையை எடுக்கிறார். He struck the Jordan River. யோர்தானை போய் அவர் அடிக்கிறார். And you know what he asked? அங்கே அவர் கேட்ட ஒரு விஷயம். Where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah in my life? என்னுடைய வாழ்க்கையில் எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? I want to experience this God. ஆண்டவரே நான் இதை உணர வேண்டும். You know what happened? இங்கே நடந்தது. The Jordan River parted into two. யோர்தான் இரண்டாக பிளந்தது. Elisha crossing over the Jordan with the power of Elijah's mantle. எலிசா அந்த யோர்தான் நதியை பிளந்து கடந்து செல்கிறார். அதாவது எலியாவின் வல்லமையோடு. Today I want to tell you something. இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறது. Pick up your mantle. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சால்வையை எடுத்துக்கொள்ளுங்க. God want to do double portion blessings in your life. உங்கள் வாழ்க்கையிலும் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். Oh pastor, I never experienced God of Elijah. ஒருவேளை எலியாவின் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் பார்க்காமல் இருந்திருக்கலாம். I don't know who is God of Elijah. அந்த எலியாவின் தேவன் யார் என்று நீங்கள் கேட்கலாம். But today in the month of November, God is telling you, God want to give you a double portion of Elijah's spirit in your family. இந்த நவம்பர் மாதத்திலே எலியாவின் அந்த இரட்டத்தனையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் தர Your விரும்புகிறார். family will experience God of Elijah. நம்முடைய குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை உணரப் போகிறது. God will give you double. தேவன் நமக்கு அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர போகிறார். God, your business will be double. நம்முடைய பொருளாதாரம் இரட்டத்தனையாக God's பெற போகிறது. anointing on you will be double. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில இரட்டத்தனையாக God இருக்க wanted to போகிறது. transfer something from one generation to the next generation. ஒரு சந்ததியிலிருந்து ஒரு மறு சந்ததிக்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்க On the விரும்புகிறார். Mount of Transfiguration, Elijah, he showed up on the mountain. அந்த மறுரூப மலையிலே எலியா வந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. And now in the time of Moses, மோசேயினுடைய காலத்தில் we all know Moses died in the Mount Nebo. மோசே அந்த நெபோ என்கிற மலையிலே மரித்தார். Deuteronomy chapter 31 verse 2 and 7. உபாகமம் 31ஆம் அதிகாரம். People of God, Moses, he called all the people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் மோசே அழைக்கிறார்.
People, I'm going to die now. ஜனங்களே, நான் மரிக்கப் போகிறேன். But God is going to rise up Joshua in my place. ஆனால் என்னுடைய இடத்திலே வழி நடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவாவை எழுப்பி He இருக்கிறார். is going to carry my presence. நான் வழிநடத்தின விதமாக என்னுடைய பிரசன்னத்தை அவன் கொண்டு வருவான். I'm going to die, but you all going to go into the promised land. நான் மரித்தாலும் நீங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாய் செல்ல போகிறீர்கள். Not anymore me, but Joshua will lead you into the promised land. இதற்கு மேல் நான் அல்ல, யோசுவா உங்களை வழிநடத்த போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And he called all the people, and in sight of all the Israel, Moses, he said, Joshua son of Nun will lead all the people into the promised land. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து இதற்கு மேல் நூனின் குமாரனான இந்த யோசுவா உங்களை வழிநடத்த போகிறார் என்று And சொல்கிறார். Deuteronomy chapter 31 verse 7, can we read it quickly? உபாகமம் 31:7 பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்யாய். Hallelujah. Hallelujah. Now Moses' mantle was coming to Joshua. இப்பொழுது மோசேயினுடைய அந்த அழைப்பு யோசுவாவின் மேல் வருகிறது. God was transferring everything from Moses to Joshua. மோசேயில் இருக்கிற எல்லாவற்றையும் யோசுவாவிடமாக ஆண்டவர் Joshua பரிமாற்றுகிறார். was not a biological son of Moses. யோசுவா அவனுக்கு மாமிசத்தில் வந்த மகன் கிடையாது. Joshua was following silently Moses' footprints. யோசுவா மோசேயை மறைமுகமாக அமைதியாய் அவருடைய காலடிகளை பின்பற்றுகிறார். All that Moses said to Joshua was, be strong, be courageous, be powerful, be strong, be courageous. மோசே யோசுவாவை பார்த்து சொன்னதெல்லாம் பலம் கொண்டு திடமனதாயிரு. Be strong, be courageous. பலம் கொண்டு திடமனதாயிரு. Do not fear. பயப்பட வேண்டாம். I'm going to die. நான் மரிக்க போகிறேன். But the presence that led me is the same presence will lead you. என்னை நடத்தின அதே பிரசன்னம் தான் உன்னையும் நடத்த போகிறது. Hallelujah. Hallelujah. As long as you live, nobody will stand against you, Joshua. நீ வாழ்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Do not fear. பயப்பட வேண்டாம். Do not be dismayed. நீ கலங்க வேண்டாம். Do not be depressed. நீ சோர்ந்து போக வேண்டாம். My presence I'm leaving with you. நான் என்னுடைய பிரசன்னத்தை உன்னிடத்தில் விட்டு You செல்கிறேன். will carry my presence. என்னுடைய அழைப்பை நீ கொண்டு செல்வாய். And Joshua was the one who led the people into the promised land. அப்படித்தான் யோசுவா கானான் தேசத்திற்குள்ளாக ஜனங்களை அழைத்து சென்றார். So today I'm here to tell you, God is transferring his presence into your family. இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறார். God is transferring a new mantle upon you and your children. உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஒரு புதிய அழைப்பை ஆண்டவர் You வைக்கிறார். will experience God like never before. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத வண்ணமாய் ஆண்டவரை நீங்கள் You will உங்கள் வாழ்க்கையிலே see the பார்க்க glory போகிறீர்கள். of Moses in your life. மோசே பார்த்த அந்த மகிமை நீங்கள் பார்க்க You will போகிறீர்கள். see the glory that Elijah has experienced. எலியா சந்தித்த அந்த மகிமையை நீங்கள் பெற போகிறீர்கள். And people of God, there is one more thing that is common in both of them. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலியாவிற்கும் மோசேக்கும் இடையான ஒரு ஒற்றுமையான விஷயம். Moses and Elijah was appeared in the transfiguration. இந்த மோசேயும் எலியாவும் அந்த மறுரூப மலையிலே வருகிறார்கள். 1 Kings chapter 19 verse 13. ஒன்று ராஜாக்கள் 19:13. Elijah, he was so desperate to see the glory of God, எலியா தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டிய போது but he couldn't able to see. அதை பார்க்கவில்லை. There was a wind. He thought, I will see God in the wind, but he couldn't able to see. அங்கே பெருங்காற்று வந்தது, அதிலே தேவனை பார்க்க முடியவில்லை. There was an earthquake, but he couldn't able to see God in that. பூகம்பம் வந்தது, அதிலும் தேவனை பார்க்க முடியவில்லை. There was a fire, but he couldn't able to see God in that. பெரிய அக்கினி அங்கே உண்டானது, அதிலும் தேவனை பார்க்க முடியவில்லை. And this was happening in the Mount Horeb. ஒரு மலையிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. And there was a whisper sound. அங்கே ஒரு மெல்லிய சத்தம் உண்டானது. Elijah, எலியாவே, Elijah. எலியாவே. He knew the presence of God is in this mountain. இங்கே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருப்பதை அவர் உணர்ந்தார். And he know he cannot handle the presence of God. அந்த பிரசன்னத்தை அவரால தாங்க முடியவில்லை. The Bible says Elijah, he covered his face. இங்கே எலியா தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார். Can we read that verse, 1 Kings chapter 19 verse 13? Quickly. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். Hallelujah. Hallelujah. He covered his face. He couldn't able to handle the presence of God. அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியாமல் முகத்தை மூடிக்கொள்கிறார். And even same thing happened in Moses' life. அதே போல தான் மோசேயுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. Let us all stand to our feet. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். Exodus chapter 33.
யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். Moses, he wanted to see the presence of God. மோசே தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பினார். But God refused to show his face. ஆனால் ஆண்டவர் அதை ஏற்கவில்லை. Moses, he said, God, unless I see your glory, I'm not going to take even one step further. உம்முடைய மகிமையை பார்க்காத பட்சத்திலே நான் இங்கே இருந்து விலக போகிறதில்லை. Listen carefully, people of God. எல்லாரும் நல்ல கவனமா கேளுங்க. I don't want you to miss this revelation. இந்த வெளிப்பாட்டை நீங்கள் நிச்சயமா கேட்க வேண்டும். Because when you understand this, you will understand who Jesus is in your life. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இயேசு யார் என்று புரியும். Do not worship Jesus in a surface, but put the net deeper and know who your God is. இது சாதாரணமாக நாம் இயேசுவை ஆராதிக்க வேண்டாம். ஆழத்திலே சென்று அவரை அறிந்து கொண்டு ஆராதிப்போம். Moses, he wanted to see the presence of God. மோசே தேவனுடைய மகிமை பார்க்க விரும்பினார். But God said, I'm not going to show my face to you, Moses. என்னுடைய முகத்தை நான் காட்ட மாட்டேன். The Bible says no one can see my face and live. என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு யாராலும் ஜீவனோடு இருக்க முடியாது. Please put it on the screen. Exodus chapter 30 verse 20. யாத்ராகமம் 30:3-20. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 20. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையில் நில்லு. ஒரு செகண்ட் ப்ளீஸ் பாஸ்டர் கம் ஹியர். எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையின் வெடிப்பிலே நீ போய் நில்லு. பாஸ்டர் ப்ளீஸ் கம் ஹியர் பாஸ்டர். கர்த்தர் ஒரு கல்லை பார்த்து, என் முகத்தை உனக்கு காமிக்க முடியாது மோசே, எனக்கு தெரியும் நீ என்னுடைய முகத்தை பார்க்க ரொம்ப ஆசைப்படுற, ஆனா என் முகத்தை உன்கிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். ஏன்னா இன்னும் ரத்தம் சிந்தப்படல, இன்னும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சிந்தப்பட்டாதான் என்னுடைய முகத்தை உனக்கு காண்பிக்க முடியும். ஆனா என்னுடைய முகத்தை உனக்கு காண்பிக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்கல, நான் அங்கிருந்து போக முடியாதுன்னு மோசே சொல்லுகிறார். நோ, ஆனா உனக்கு நான் ஒன்னு செய்கிறேன், என்னுடைய நன்மைகளை உனக்கு முன்பதாக நான் கடந்து போக பண்ணுகிறேன். My goodness shall pass by. மோசே கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவர், கர்த்தரே முச்செடியின் நடுவில் தோன்றுகிறவர், வார்த்தைக்காக அவர் தாகமா இருக்கிறவர். அவர் கேட்டதெல்லாம் உங்களுடைய முகத்தை பார்க்கணும். அந்த வசனத்தை போடுங்க, 22வது வசனம். லோ ஷகனமான்டரபா. எல்லாரும் சேர்ந்து, என் மகிமை கடந்து போகும், நான் உன்னை, அந்த கண்மலை என்றால் இயேசு கிறிஸ்து, அந்த கண்மலை என்றால் இன்னும் அந்த கண்மலை வரல. This is a glimpse. அந்த கண்மலையில உன்னை நான் நிக்க பண்ணுவேன், அந்த வெடிப்பில வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால உன்னை மூடுவேன், உன்னை மூடுவேன். நான் கடந்து போகும் மட்டும் நீ என் முகத்தை பார்க்க மாட்ட, ஆனா என் பின்பகுதியை நீ பார்ப்ப. என் முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கும். இந்த வெளிப்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. மோசேக்கு முகம் மறைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய கரத்தை வைத்து உன்னுடைய கண்ணை நான் மறைப்பேன், உனக்கு முன்பதாக கடந்து போகும். என்ன கடந்து போச்சு? ஆதாம் ஏவாள் கர்த்தர் சிருஷ்டித்த அந்த கிரியேஷன், நன்மைகள், எகிப்தியரிலிருந்து உன்னை கொண்டு வந்தது, அது கடந்து போகும். அந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும். என் மகிமை, எல்லாரும், என் மகிமை கடந்து போகும், நான் உன், அந்த கண்மலையை வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினாலே, நான் தான் கர்த்தர், இவர் தான் மோசேனை வச்சு, என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். 2வது வசனம், அடுத்த வசனம். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின் பகுதியை, என் முன்னாடி இல்ல, என் முகத்தை இல்ல, என் பின் பகுதியை நீ பார்ப்ப. ஹalleluya. பின் பகுதியை மோசே பார்க்கிறார். பின் பகுதி என்றால் past tense. இயேசுவுக்குள்ள தான் எல்லா past, future, present இருக்கிறது. பின் பகுதியை பார்க்கிறார். பின் பகுதி என்றால் அதனால தான் 34வது அதிகாரத்துல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று அடுத்த அதிகாரத்துல மவுண்ட் சினாலே போய் மோசே எழுதுகிறார். பின் பகுதியில எல்லா விஷனையும், தரிசனத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் முகம் மறைக்கப்பட்டது. ஏன்னா இன்னும் ரத்தம் சிந்தப்படல. எப்போ இயேசுடைய ரத்தத்தை சிந்தப்படுகிறதோ அப்பந்தான் அவருடைய மகிமையை முழுமையாக பார்க்க முடியும். எலியா ஆசைப்பட்டார், சால்வை எடுத்து முகத்தை மூடிட்டார், பார்க்க முடியல. மோசே ஆசைப்பட்டார், மகிமையை பார்க்க முடியல. நான் என் முகத்தை நான் உனக்கு காமிச்சிட்டு நீ மரித்து போவ மோசே. ஆனால் இப்பொழுது புதிய உடன்படிக்கையில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபை கர்த்தர் அழைத்து, என் மகிமையை உனக்கு இந்த மலை மேல நான் காட்டுகிறேன். எந்த ஹோரேப் மலை மேல எலியா என்னுடைய மகிமையை பார்க்க நினைத்தாரோ, ஆனா பார்க்க முடியவில்லை. எந்த மவுண்ட் சீனாய் மேல என் மகிமையை பார்க்க நினைத்தாரோ, மோசேனால பார்க்க முடியல. என் கரத்தை வைத்து அவனுடைய கண்ணை மூடி விட்டேன். ஆனா இப்பொழுது பேதுருவே,
யோவானே, யாக்கோபே, என் முகத்தை பாரு, என் மகிமையை பாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேன். இனி மகிமை உனக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உன் முகத்தை இனி மூட மாட்டேன், என் மகிமையை உனக்கு கொடுக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. Thank you pastor. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 30 செகண்ட் பிரேயர் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14, 15, 16, 17, 18 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து விட்டு உங்களுடைய பைபிளை நீங்க கீழே வச்சு 2 கரங்களை உயர்த்துங்க. 2 Corinthians chapter 3 verse 14, 15, 16 and 17 and 18. ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. கடைசியில் இருக்கிறவங்கள வரைக்கும் நான் அந்த குரலை கேட்கணும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறீங்க. இந்த வார்த்தையில வெளிப்பாடு இருக்கிறது, மகிமை இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து 1, 2, 3. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீங்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போதெல்லாம் இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்படும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த வசனம், கடைசி வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை காண கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்க ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்கு தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்க மேல மறுரூபமாவார். கர்த்தருடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படாது. எலியாக்கு எலிசா சால்வை கொடுத்தார்னா, மோசே அவர் பிரசன்னத்தை கொடுத்தார்னா, ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சால்வையை விட்டுட்டு போகல, ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மகிமை வெளிப்பட்டது. இனி நான் என்னுடைய முகத்தை மூடுகிறவன் அல்ல, அவருடைய மகிமையில நடக்கிறவன், கடல் மீது நடக்கிறவன், மகிமையை சுவாசிக்கிறவன். அவர் எனக்குள்ள இருக்கிறபடி நான் சாவை வெல்லுவேன். நான் பாதாளத்தை மேற்கொள்வேன். பாதாளத்தின் வாசல் என்ன மேற்கொள்ளாது. நல்ல அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை கொடுங்க. உடைய பிரசன்னத்தை நாங்கள் கடக்க விரும்புகிறோம். உம்முடைய முகத்தை மூடாதீங்க. எனக்கு உம்முடைய முகம் வேணும். எனக்கு உம்முடைய சாயல் வேணும். என்னுடைய கரம் உங்க கரம் போல மாறணும். என்னுடைய மகிமை, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு கொடுங்க. ஓ லாகாரா ஷாண்டனா மாமா மானா கோ ஷாண்டனா. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஓ யார் இந்த பேதுரு? மீனவன். ஓ இவனோடு கூட கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. இவன் மீனவனா இருந்தாலும் இவன் கர்த்தரோடு இயேசுவோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மகிமை இவன் மேல் இருக்கிறது. Thank you Holy Spirit. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் உங்களை மூடுகிறார். 2 கரங்களை உயர்த்தி Thank you Holy Spirit. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை
மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.